ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஹவுஸ் ஆஃப் பிரேயர் யூடியூப்களாக இணைந்து கொள்கிற யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர். மீண்டும் ஒரு நாளிலே தேவ வசனத்தை பகிர்ந்து கொள்ளும்படி தேவ நம்ம கிருபை பாராட்டி இருக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, சில நேரங்களில் நம்மை குறித்து நாம் தாழ்மையோட மனப்பான்மையோடு கூட நம்மால் முடியாத என்ற சூழ்நிலை கூட நம்மை நாம் கட்டி போடுகிற சூழ்நிலைகள் உண்டு. அநேகர் தங்கள் படிப்புகளை குறித்து, இயலாமைகளை குறித்து தாங்கள் எல்லாரும் தங்களை ஒரு வட்டத்துக்குள்ளாய் வைத்து நம்மை தாழ்த்தி கொண்டே இருக்கிறோம். அநேகர் அதே போலதான் மற்ற சுற்றி இருக்கிற ஜனங்கள் எங்களை தாழ்த்தி இடை போடுகிறார்கள், தாழ்த்தி பேசுகிறார்கள், தாழ்மையோடு நினைக்கிறார்கள், தாழ்வாக நடத்துகிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும், ஒவ்வொரு மனுஷருடைய வாழ்க்கையிலும் மாற்றத்தை, உயர்வை கொடுக்க ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அவர் தான் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. எனவேதான் சங்கீதங்களின் புத்தகம் 113 சங்கீதம் 7வது வசனம் இப்படியா சொல்லுகிறது: அவர் சிறியவனை புழுவிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். நம்முடைய ஆண்டவர் சிறியவனை அவர் என்ன செய்கிறார் சொன்னால் பொழுதிலிருந்து தூக்கி விடுகிறார். இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையில் எங்களை புழுதிகளை போல நினைக்கிற ஜனங்கள், அற்பமாய் நினைக்கிற ஜனங்கள், அற்பமாய் பயன்படுத்துகிற ஜனங்கள், எங்களை ஆகாது என்று நினைக்கிற ஜனங்கள் மத்தியிலே கர்த்தர் எங்களை உயர்த்தி ஆசீர்வதிக்கிற உன்னத தேவனாய் இருக்கிறார். நாம் எந்த சூழ்நிலை இருந்தாலும் நம்மை தூக்கி விடுகிறதுக்கு நல்ல ஆண்டவர் இருக்கிறார். இன்று நீங்கள் விழுந்த நிலையிலே, இன்று ஒன்றுக்கும் தகுதியில்லாத நிலையிலே, ஒன்றும் அடைந்து கொள்ள முடியாத நிலையிலே நீங்கள் இருந்து கொண்டு இருக்கலாம். ஒருவேளை விட வாழ்க்கையிலே புழுதியில் இருக்கிறது போல போராடி கொண்டிருக்கலாம். கர்த்தர் உங்களை தூக்கி விடுகிற உன்னதமான தேவனாய் இருக்கிறார். எனவே நீங்கள் எதை குறித்து கலங்காதபடி, ஆண்டவரே என் சூழ்நிலைகளை மாற்றி, என் இக்கட்டான நிலைகளை மாற்றி என்னை தூக்கி விடும் என்று கேட்கிற போது அவர் தூக்கி உயர்த்தி நம்மை ஆசீர்வதிக்கிற நல்ல தேவனாய் இருக்கிறார். அது மட்டுமல்ல, சொல்லுகிறார் அவர் சிறியவனை எல்லா சூழ்நிலையும் உயர்த்துகிற நல்ல ஆண்டவர். யோசிச்சு பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில நாம் எல்லாராலும் தாழ்த்தப்படுகிறோம். இல்லது போனால் அநேகருடைய வாழ்க்கையில நாம் சிறுமையாக எண்ணப்படுகிறோம். என்னுடைய வாழ்க்கையில ஆகாத நிலைகளில் இருக்கிறது போல நம்மை தள்ளிவிடுகிற அநேக ஜனங்கள் நம்ம வாழ்க்கையில உண்டு. அநேக தரங்கள் நம்ம வாழ்வில் எவ்வளவோ வேதனைக்குள்ளாய் கடந்து போயிருக்கிறோம். அதனால் தான் அவர் சொல்லுகிறார், வசனம் சொல்லுது, அவர் எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிற ஒரே தெய்வம் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. நாம் உயர்த்தப்பட வேண்டுமா இருந்தால் என்னுடைய ஆண்டவர் ஒரு விருப்பம் என்னன்னு சொன்னால், நம்மை நாம் தாழ்த்துகும் போது அவர் உயர்த்துவார். நம்முடைய வாழ்விலே தாழ்மை உள்ள மனமோடு, அதாவது நம்மை தாழ்த்தணுமா சமூகத்திலே, ஆண்டவரை என்னை தவிர, என் வாழ்க்கையில உண்மை தவிர யாரும் இல்லை எண்ணம் இருக்குமா இருந்தால் கர்த்தர் உயர்த்தி ஆசீர்வதிக்க உண்மை உள்ளவராய் இருக்கிறார். நான் அநேக தரம் பிரசங்களில் சொல்லுவது உண்டு, நம்முடைய வாழ்க்கையை வளர்கிற போது நாம் மூங்கிலை போல வளரணும். நாம் எவ்வளவு வளர்ந்து போனாலும் அந்த குருத்து பூமியை நோக்கி பார்த்திருக்கிறது போல தேவ மனுஷ வாழ்க்கையில உயரத்தின் சிகரத்திற்கு கர்த்தர் கொண்டு போய் நிறுத்தினாலும் நாம் தாழ்மை உள்ளவனாய் இருந்தால் தேவனை நாம் அதிகமாக உயர்த்தி கொண்டே இருப்பார். பிரியமான தேவ பிள்ளைகளே, உடைய வாழ்க்கையில எத்தனையோ பாடுகள், துன்பங்கள், வேதனைகள், அவமானங்கள், நிந்தனைகள் உடைய வாழ்க்கையில் அடைந்து கொண்டிருக்கலாம். உங்களை அநேகர் அற்பமாய் பார்த்திருக்கலாம், அற்பமாய் பயன்படுத்தி இருக்கலாம், உங்களை ஆகாதவன் எண்ணி இருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொடுத்து உயர்த்த உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அவர் சிறியவனை புழுதிலிருந்து, அவர் எளியவனை குப்பையிலும் தூக்குற ஒரே தெய்வம் நம்முடைய ஆண்டவர். எங்களுடைய வாழ்க்கை நாம் ஒன்றுக்கும் தகுதி இல்லாதவன், ஒன்றுக்குமே தகுதி இல்லை, எதுக்குமே லாய்க்கில்லாத ஒருவனை தான் கர்த்தர் இவ்விதமாய் பயன்படுத்துகிறார். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறீங்க? ஒருவேளை நீங்க புழுதியாக எண்ணப்பட்ட மனுஷனாய் இருக்கலாம், ஒருவேளை உங்க குப்பை போல மனிதன் தூக்கி எறிந்துள்ளா இருக்கலாம். உங்களை பார்த்து தேவ வசனம் பெறுகிறது, அவர் உங்களை நிச்சயமாய் உயர்த்துவார், நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார், நிச்சயமான மேன்மைகளை கொடுப்பார். அவர் சகல ஜனங்களை பார்க்கிலும் இந்த பூமியில என்னை உங்களை கீர்த்தி புகழ் வைக்கத்தக்கதான உன்னதமான தேவன் நம்முடைய ஆண்டவராய் இயேசு. அவர் உங்களை உயர்த்த வேண்டுமா இருந்தால் அவரை நம்புங்கள், அவரை விசுவாசியுங்கள், அவரை சார்ந்து கொள்ளுங்கள். அவருடைய விருப்பம் என்ன தெரியுமா? அவர் தன்னை விசுவாசிக்கிறவன் தன்னை பார்க்க மேலான காரியம் செய்ய வேண்டும். பாருங்கள், ஆண்டவர் உலக ரட்சகர், உலகத்தை உண்டான விருப்பம் என்ன தெரியுமா? நான் அவரை விசுவாசிக்கிறேன், நீங்கள் அவரை விசுவாசிக்கிறேன். அவருடைய நம்பிக்கை என்ன தெரியுமா? அவரை விசுவாசிக்க யாவரும் தன்னை பார்க்க பெரிய காரியம் செய்ய வேண்டும். எனவே அவ்வளவாய் உயர்த்துகிற நல்ல தேவன் நம்முடைய ஆண்டவர். எனவே இந்த வேளையில இந்த சத்தத்தை நீங்க எந்த நிலையில கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களோ நீங்கள் நம்புங்கள், அவர் என்னுடைய புழுதியான வாழ்க்கையை மாற்றி போடுவார், என் குப்பையிலிருந்து உயர்த்துவார். அவர் உயர்த்தினால் யாராலும் தடை பண்ண முடியாது. அவர் உயரத்தின் சிகரத்திலே கொண்டு போய் நிறுத்துவார். நாங்கள் உயர்கிற வேளையில் அநேக விமர்சனங்கள் வரலாம், அநேக விதமான பிழையான அபிப்பிராயங்கள் வரலாம், அநேக வார்த்தை எதையெல்லாம் உதறி தள்ளிவிட்டு ஆண்டவரை நோக்கி பாருங்க, அவர் உயர்த்தி கொண்டே போவார், உன்னதங்களை கொண்டு நிறுத்தி கொண்டே போவார். என அவர் செய்ய நினைத்ததை யாராலும் தடை பண்ண முடியாது. எனவே இந்த வேளையில நீங்கள் யாரெல்லாம் உங்களை மனுஷர்கள் புழுதியாய் பார்த்தார்களோ, யாரெல்லாம் குப்பையை பார்த்தார்களோ, அந்த ஜனத்தின் மத்தியிலே, அந்த அதிபதிகள் மத்தியிலே என்னை உங்களை உயர்த்தி ஆசீர்வதிக்க அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். எனவே மனுஷன் தந்த எந்த வேதனை நினைத்துக் கொள்ளாதீங்க. இன்றைக்கு அவரை பாருங்க, அவர் மாற்றத்தை கொடுத்து ஆசீர்வதிக்க உண்மை உள்ளவராய் இருக்கிறார். என்னோடு கூட ஆண்டவரை பாருங்க. அப்பா, என் வாழ்க்கையில புழுதியான வாழ்க்கை, என் வாழ்க்கையில குப்பை நிறைந்த வாழ்க்கை, இந்த சூழ்நிலையிலிருந்து என்னை தூக்கி
தூக்கி என்னை உயர்த்தி என்னை ஆசீர்வதியும் கேளுங்க. நிச்சயமாய் செய்ய வல்லவராய் இருக்கிறார். என்னோடு கூட ஆண்டவரை நோக்கி பாருங்க. என் வாழ்வில் மாற்றத்தை கொடுத்து உயர்வை தந்த ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை கொடுத்து உயர்வை கொடுக்க உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அவரை நோக்கி பாருங்க, உங்களுடைய வாழ்க்கை பிரகாசமாய் மாறும். என்னோடு கூட தேவனை நோக்கி பார்த்து நாம் யாவரும் ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த நாளுக்காய் நன்றி இதயத்தோடு ஸ்தோத்திரிக்கிறோம். தேவனீர் எங்களுடைய வாழ்விலை மாற்றங்களை கொடுத்து ஆசீர்வதிக்க உன்னத தேவனாய் இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். கர்த்தாவே, சிறியவனை புலிதிருந்து வெளியவனை குப்பையில் தூக்கி விடுகிறீர். ஆண்டவரே, வார்த்தையின்படி இந்த நாட்களிலே எங்களை விழுதையாய் பார்த்த ஜனங்கள், எங்களை குப்பையாய் நினைத்த ஜனங்கள், அத்தனை ஜனங்கள் மத்தியிலே ஒவ்வொரு குடும்பங்களை உயர்த்தி ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பாடுகள் மத்தியிலே, வேதனைகள் மத்தியிலே, துன்பங்கள் மத்தியிலே, அவமானங்கள் மத்தியிலே ஆண்டவரே அநேகமான ஜனங்கள் இந்த நாட்களை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்பா ஆண்டவரே, அற்பமாய் பார்க்க ஜனங்கள் அற்பமாய் பார்க்கிறார்கள். ஆண்டவர் உதாசனமாய் பார்க்கிறார்கள். அப்படிப்பட்ட வேதனையோடு யாரெல்லாம் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறார்களோ, யாரெல்லாம் இவர்களை தள்ளி வைத்தார்களோ, யாரெல்லாம் ஒதுக்கி வைத்தார்களோ, யாரெல்லாம் அற்பமாய் பார்த்தார்களோ, அந்த ஜனங்கள் மத்தியிலே தேவன் ஆண்டவரை உயர்த்தி ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்மால் முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை அப்பா. ஆண்டவரே, இந்த வேளையில் ஒரு மாற்றம் உண்டாகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய பொழுதியான வாழ்க்கையை மாற்றி போடுங்க. ஆண்டவரே, குப்பையில தூக்கி உயர்த்துங்க. ஆண்டவரே, சகல ஜனங்களை பார்க்கலாம் மேன்மைப்படுத்தும் ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும். ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாகிய உன்னதமான இயேசு கிறிஸ்துவின் திருக்கரத்தில் எங்கள் யாவரையும் தாழ்த்தி ஒப்புக் கொடுத்து ஜெபித்து இருக்கிறோம். எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, எதை குறித்து கவலைப்படாதீங்க. நம்முடைய பொழுதியான வாழ்க்கையை மாற்றி அவர் நிச்சயமாய் எங்களை தூக்குவார், நிச்சயமா உயர்த்துவார், ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய கரம் என்னோடு உங்களோடு கூட இருப்பதாக. God bless you.